நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்ததான இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்ததான நல்ல சிலாக்கியத்துக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தாவே பாடுகிறதான பாடல்கள், துதிகள், ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படுவீராக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்றதான ஒரு பழைய பாடலை நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே பாவினீசர் பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீசர் பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கள்ளம் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கள்ளம் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ கொள்ளாது கூட சென்றிடா நரபீதானாலும் அருள்வார் கொள்ளாது கூட சென்றிடா நரபீதானாலும் அருள்வார் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ அருவே இவ்வேளையில் பாடிய நெஞ்சம் பாரிரோ. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். என் ஆத்துமாவே, என் உள்ளமே, ஆண்டவரை நீ தினம் துதித்திடு. அன்பினால் உன்னை அழைத்தவரை ஆத்துமமே, என் உள்ளமே, ஆண்டவரை நீ தினம் துதிப்பார். அன்பினால் உன்னை அழைத்தவரை ஆத்துமமே, என் உள்ளமே, ஆண்ட
ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் ஈந்துன்னை காத்தவரே. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் நன்மைகள் ஈந்துன்னை காத்தவரே. ஆத்துமமே ஏனுள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரை, தூத ஜீவபோஜனம் சொரிந்தவரே. ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரே, தூத ஜீவபோஜனம் சொரிந்தவரே. ஜீவனுள்ளோர்க்கு நீ சாட்சியாய் நின்றிட, ஜீவனால் நிறைந்துன்னை காத்தவரே. ஜீவனுள்ளோர்க்கு நீ சாட்சியாய் நின்றிட, ஜீவனால் நிறைந்துன்னை காத்தவரே. ஆத்துமமே ஏனுள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. நடத்திய வழிகள் நோக்கிடுவாய், அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். நடத்திய வழிகள் நோக்கிடுவாய், அவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவாய். ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதல் இன்னலில் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆபத்தில் அடைக்கலம் ஆறுதல் இன்னலில் அளித்தவர் அருமை இயேசுவல்லோ. ஆத்துமமே ஏனுள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. பார்வோனின் சேனைகள் தொடர்ந்த போதும், உயர் யோர்தானின் அலைகள் புரண்ட போதும். பார்வோனின் சேனைகள் தொடர்ந்த போதும், உயர் யோர்தானின் அலைகள் புரண்ட போதும். அக்கினி மேக ஸ்தம்பமாய் நின்றவர் அரண்முன் கேடகமாயிருந்தார். அக்கினி மேக ஸ்தம்பமாய் நின்றவர் அரண்முன் கேடகமாயிருந்தார். ஆத்துமமே ஏனுள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. தூதரும் அறியாத தூதுகள் ஈந்துன்னை தாசனாய் உயர்த்தினார் தாரணியோ. தூதரும் அறியாத தூதுகள் ஈந்துன்னை தாசனாய் உயர்த்தினார் தாரணியோ. பாதகனாய் அலைந்தே அழிந்த உன்னை தேடிய கரம் கண்டு வாழ்த்திடுவார். பாதகனாய் அலைந்தே அழிந்த உன்னை தேடிய கரம் கண்டு வாழ்த்திடுவார். ஆத்துமமே ஏனுள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய், அன்பினால் உன்னை அழைத்தவரே. ஆத்துமமே ஏனுள்ளமே ஆண்டவரை நீ தினம் துதிப்பாய்,
ரட்சித்தவரே ஆத்துமமே என் உள்ளமே, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பரிகாரியாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சுகப்படுத்துகிறவராயிருக்கிறார். விடுதலையோடு கூட இருக்கிற இடத்திலே நம் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் நம் நடுவிலே கடந்து வருகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை ஆராதிப்பதில் சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹலோ, வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வலைவொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை ஒரு முறை கூட நாம் தியானிப்போம். நான் உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும்
உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடாயிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி தனிமையாய் ஆசீர்வாதத்துக்கு ஏங்கினவர்கள் இவர்களை குறித்து பார்த்தோம். அதன் பின்பு கடந்த வாரத்தில் கூட உனக்குள்ளும் மிருக ஜீவன்களுக்குள்ளும் எதுவும் மலடா இருப்பதில்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற கர்த்தருடைய வார்த்தை 15ஆம் வசனத்திலே, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஏதோ 1-2 மாத்திரம் உன்னை விட்டு விலக்குவார் என்று அல்ல, சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாத்ராம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளையும் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். சொல்றது யாரு? யெகோவா ராஃபா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், ஒரு வாதையும் உனக்கு வராதபடி நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். பரிகாரி என்று சொல்லும் பொழுது வைத்தியர் என்று, மருத்துவர் என்று பொருள். வைத்தியர் யாருக்கு தேவை? மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும், மார்க்கு 2:17 பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அப்படி என்றால் பிணியாளிகளுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு வைத்தியர் வேண்டும். வியாதி உள்ளவர்கள் வைத்தியரிடத்தில் போகிறார்கள். ஏன்? சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வைத்தியர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி. வேதாகமத்தில் ஒரு பெண்மணி வைத்தியரிடத்தில் 12 வருஷம் சென்றார். 1 வருடம் 2 வருடம் இல்லை, 12 வருடம் சென்று வைத்தியரை பார்த்து தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். அவளுக்கு இருந்த ஒரு வியாதி உதிரப்போக்கு. அந்த உதிர ஊரல் நின்று போகவில்லை. எல்லா வைத்தியரையும் பார்த்தா, பணமெல்லாம் செலவானது, ஆனால் சுகம் கிடைத்த பாடே இல்லை. ஆண்டவர் அவள் இருக்கிற பகுதிக்கு வருகிறார். இதை கேள்விப்பட்ட அவள், நடக்க பலன் இல்லை. காரணம், தன் சரீரத்தில் இருந்த இரத்தமெல்லாம் போய்விட்டது. எப்படியோ அவள் போய், கூட்டம் திரளாயிருக்கிறது, அந்த கூட்டத்திலும் முந்தி அடித்து கொண்டு போய் என் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை புறப்பட்டு அவளுக்கு இருந்த அந்த உதிரப்போக்கு உடனே நின்று போனது. இது எப்படி நடந்தது? அவள் விசுவாசத்தோடு கூட போய் தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே
அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 12 வருஷமாய் கண்ணீரோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில் கண்ணீர் களிப்பாய் மாறும்படி அற்புதம் நடந்தது. இதை கேள்விப்பட்ட கெனசரேத் ஊர் மக்கள் ஆண்டவர் அங்கே வருகிறார் என்று தெரிந்தபொழுது எல்லாருக்கும் இந்த செய்தியை பரப்பினார்கள். இப்படி 12 வருடமாய் பெரும்பாடில் கஷ்டப்பட்ட ஒரு பெண்மணி அவரை தொட்டு சுகமடைந்தாலே அவர் நம்ம பகுதிக்கு வருகிறார் என்ற செய்தி எல்லாருக்கும் பரப்பினார்கள். இதை கேள்விப்பட்ட எல்லாரும் கூட்டமாய் வந்து என் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்படிக்கு கூடி வந்தார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரையிலும், அந்த 36ஆம் வசனத்தில் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். வியாதியோடு வந்தவர்கள் ஆண்டவரை தொட்ட மாத்திரத்தில் சொஸ்தமானார்களாம். காரணம், அவர் பரிகாரி, அவர் வைத்தியர். உலக வைத்தியர்கள் மருத்துவம் பார்த்து 12 வருஷம் மருத்துவம் பார்த்து அவளுக்கு சுகமடையவில்லை. ஆனால் இவர் பரம வைத்தியர், இவர் பரம பரிகாரி. அவரை தொட்டா போதும், சுகம் வந்துடும். எல்லாரும் தொட்டார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று இந்த வேத பகுதி எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பட்டணங்கள் தோறும் நடந்து திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளுக்கு சுகத்தை அளித்து பிசாசின் கட்டில் இருந்தவர்களை எல்லாம் விடுதலையாக்கினார் என்றெல்லாம் வாசிக்கின்றோம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் மலைப்பிரசங்கத்தை குறித்து வாசிக்கின்றோம். நம்முடைய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்கள் ஆண்டவருடைய மலைப்பிரசங்கத்தில் கவரப்பட்டு இருக்கிறார். இவர் 8ஆம் அதிகாரத்தில், மத்திய 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் மலையிலிருந்து கீழே இறங்கின உடனே, இரவெல்லாம் ஜெபித்திருக்கிறார். கீழே இறங்கின உடனே ஒரு குஷ்டரோகி அவருக்கு நேராக ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். மத்திய 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதில் இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் இயேசு தனது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். ஆண்டவருக்கு யாரும் வியாதியோடு இருப்பது சித்தம் அல்ல, எல்லாரும் சுகமாக வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய சித்தம். ஆகவே எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். அந்த காலத்தில் பெரும் வியாதி என்றால் இந்த குஷ்டம்தான். குஷ்டரோகியை பார்த்தாலுமே அவர்களெல்லாம் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். அவர்களை பார்த்தாலுமே எல்லாரும் வீடுகளுக்குள்ளே போய் கதவை அடைத்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து அவனை தொடுகிறார். அவனை தொட்ட மாத்திரத்தில் சுகம் உண்டாகிறது. இந்த பெரும்பாடுவான ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை இவள் தொட்டால், ஆனால் இங்கே இயேசு குஷ்டரோகியை அவர் தொடுகிறார். இயேசு தொடுகிறார். அவன் சுகமடைந்தான். அவனுக்கு எத்தனை சந்தோஷம். இன்றைக்கு குஷ்டரோகத்திற்கு மருந்துகள் எல்லாம் வந்திருக்கிறது. அறுவை சிகிச்சை கூட, கைகள் முடங்கி இருந்தால் அறுவை சிகிச்சை கூட பண்ணுகிறார்கள். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட வசதிகள் கிடையாது. ஆனால் குஷ்டரோகியை என் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். தொடுதலிலே ஒரு சுகம் இருக்கிறது. ஆண்டவர் குருடனை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி
நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30 34 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அங்கே 2 குருடர்கள் அவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகும்போது அவர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அந்த 2 குருடர்களையும் அழைத்து அவர்கள் மீது தன்னுடைய கரத்தை வைத்து அவர்களை தொட்டார். அவர்கள் சுகம் பெற்று கொண்டார்கள். இயேசு தொட்டார், அவர்கள் சுகம் பெற்று கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தொடணும், இல்லைன்னா நம்ம அவரை தொடணும். வீடுகளிலே கூடி பயத்தோடும் பக்தியோடும் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் நடுவிலே கர்த்தர் உலாவி வருகிறார். அப்படி வரும்பொழுது நீங்கள் அவரை தொட வேண்டும், இல்லை அல்லது அவர் உங்களை தொட வேண்டும். இது 2ல் ஏதாகிலும் ஒன்று நடக்குமானால் உங்களுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகும். உங்களுடைய வியாதி நீங்கும். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். ஒரு சுக வாழ்வை காண்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தொட்டார், அவன் பார்வை அடைந்தான். எத்தனை சந்தோஷமாக இருந்திருக்கும். இயற்கையின் அழகெல்லாம் கண்டு ரசித்து இருப்பான். இயேசு தொட்டால் அற்புதம் நடக்கும். ஏன்? அவர் பரிகாரி. என் பரிகாரியான கர்த்தர் நீரே, உம் தழும்புகளால் நான் சுகமாகுவே. என் பரிகாரியான கர்த்தர் நீரே, உம் தழும்புகளால் நான் சுகமாகுவே. தொட்டார், இயேசு தொட்டார் என்னை, தீராத வியாதியும் நீங்கினதே. தொட்டேன் அவரின் வஸ்திரத்தை, ஏதோ ஒரு அற்புதம் நடந்திட்டதே. என் பரிகாரியான கர்த்தர் நீரே, உம் தழும்புகளா நான் சுகமாகுவே. அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்குகிறது. அவர் தொட்டாலும் நமக்கு சுகம் உண்டு, நாம் அவரை தொட்டாலும் சுகம் உண்டு. 12 வருஷமாக வேதனையை அனுபவித்த அந்த பெண்மணி தன் பணத்தை எல்லாம் செலவழித்தோம், சுகம் கிடைக்கல. வைத்தியர் இடத்துல அப்போனா யோபு சொல்கிறத பார்த்தா, யோபின் புஸ்தகத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், அப்படி என்றால் பணத்தை வாங்கிக்கிட்டு சரியாக மருத்துவம் பார்க்காத காரியத்துக்கு உதவாத மருத்துவர்கள். இந்த நாட்களிலே உண்மையாய் மருத்துவம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், தியாகத்தோடு பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், சேவையாய் ஊழியமாய் அதை நினைத்து பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் 20 ரூபா வாங்குகிறார். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு மார்பு ஸ்பெஷலிஸ்ட், அவர் ரொம்ப சிறந்த ஒரு மருத்துவர். 20 ரூபா தான் வாங்குகிறார். ஏன் அப்படி அவர் செய்கிறாருன்னு கேட்டால், இதை ஒரு சேவையாய், ஒரு ஊழியமாய் செய்கிறார். மக்கள் அவரை புகழ்கிறார்கள். இதை போல ஜனங்கள் நடுவிலே இப்படிப்பட்ட சேவையை செய்கிறவர்களை மக்கள் புகழ்கிறார்கள், மக்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு தொட்டார், அதனால் அவர் கீர்த்தி எங்கும் பரவினது. ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து எல்லாரும் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தொடுதலிலே சுகம் உண்டு. அடுத்தது அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. அவர் தொடக்கூட வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வருகிறான். என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கஷ்டப்பட்டு கொண்டு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று அவரிடத்தில் வேண்டுகிறான். அவர் சொல்கிறார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். அப்பொழுது இந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே,
என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இவன் பெரிய 100க்கு அதிபதி, பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கான். போகிறதுக்கு 10 பேர் இருக்கிறான், வர 10 பேர் இருக்கிறான். ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். நீ இந்த நிலையில் இருந்து கூட என் வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறாயே, உன் விசுவாசத்தின்படி நிச்சயம் நடக்கும். நீ போ, அவன் சுகமாக இருப்பான். அவன் போய் பார்க்கிறான், அவன் சுகமாக இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று இந்த 100க்கு அதிபதி உணர்ந்து கொண்டான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். என்னோட சேர்ந்து நீங்கள் அந்த ஒரு கோரஸ் பல்லவியை பாடுறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வார்த்தையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே பலன், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டதை போல நீங்கள்லாம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எங்கள் வியாதி நீங்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் கடன் பாரம் நீங்கும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை செழிக்கும். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆகவே அவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆண்டவர் சீமோன் பேதுருடைய வீட்டுக்கு போகிறார். எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவருடைய மாமி ஜுரமாக இருக்கிறார்கள் என்று. ஆண்டவர் போய் பார்க்கிறார். அவள் ஜுரத்தில் படுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 38-39 வசனத்திலே இதை வாசிக்கிறோம். அவர் கீழே குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அப்படி கட்டளைன்னா அவருடைய வார்த்தை புறப்பட்டு போகிறது. கட்டளை கொடுக்கிறார். ஜுரமே இவளை விட்டு போ. ஜுரம் நீங்கிட்டான். ஜுரத்துக்கு காது இருக்கா? ஜுரம் செவி உண்டா? அது கேட்டு உடனே போயிருக்குமா? அதெல்லாம் ஆராய்ச்சி அல்ல. அவர் கட்டளையிட்டார், அந்த ஜுரம் நீங்கிற்று. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அவர் ஒரு வார்த்தை கட்டளையிடுவாரானால், அவர் ஒரு வார்த்தை சொல்வானால் வியாதி நீங்கும். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தை சொன்னபோது கொந்தளித்த கடல் அமர்ந்தது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், எங்களுடைய சூழ்நிலைகள் மாறட்டும், எங்களுடைய தேசம் இந்த நிலைமையில் இருக்கிறது, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரை என்று நாம் கேட்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகவே அவருடைய தொடுதலிலே சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு. ஆண்டவர் ஒரு முறை ஒரு பிறவி குருடன் அருகே கடந்து போகிறார். அந்த பிறவி குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். எல்லாரும் கூட போனவங்களாம் கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. அப்படி என்றால் தேவனுடைய மகிமை அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவனை இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லி கீழே உமிழ்ந்து, அப்படின்னா எச்சையை துப்பி சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசுகிறார். அவனே குருடன், ஆனாலும் அவன் கண்களிலே சேரை பூசிவிட்டு நீ சீலோவாம் குலத்திலே போய் கழுவு என்று சொல்லி அனுப்புகிறார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். ஆகவே சீலோவாம் குளம் கிழக்கே இருக்கிறதா, மேற்கே இருக்கிறதா, தெற்கே இருக்கிறதா, வடக்கே இருக்கிறதா அவனுக்கு தெரியாது. ஆனால் சொன்னார் சீலோவாம் குலத்துக்கு போ. அவன் யாருடைய உதவியோ நாடி இருக்க வேண்டும். எப்படியோ போய் அவன் அங்கே கழுவின போது அவன் பார்வை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உமிழ்ந்து சேர் உண்டாக்கி
வார்த்தையினால் சுகமாக்கி இருக்கிறார், தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். இப்போ உமிழ்ந்து சேர் உண்டாக்கி மேலே பூசி, கண்ணில் பூசி, இது ஏதோ களிம்பு பூசுவது போல் ஒரு மருத்துவ ரீதியில் இதை பூசி போய் சீலோவாம் குளத்தில் அவன் போகணும் ஆண்டவர் சொல்லிட்டார். அன்றைக்கு எலிசா நாகமானை பார்த்து, நீ யோர்தானில் போய் 7 முறை முங்கு அப்படின்னு சொல்லும்போது, என் ஊரில் அப்போனா பர்பார்லாம் இருக்குது, இந்த யோர்தானில் போய் நான் முங்கணுமான்னு யோசித்தான். ஆனால் மற்ற கூட வந்தவர்கள் சொன்னதினாலே போய் முங்கி சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல் இவன் சீலோவாம் குளத்தில் போய் முங்கி கழுவி சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அவர் உமிழ்ந்து சேருண்டாக்கி கண்களிலே பூசினார். ஒரு மருந்து மாறி ஆண்டவர் இந்த காரியத்தில் இப்படி அவனுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவர் பரிகாரி மாத்திரம் அல்ல, அவரே ஔஷதம், அவரே மருந்து. அவருடைய தழும்புள்ள கரங்கள் சுகமாக்கக்கூடிய, தழும்புகள் சுகமாக்கக்கூடியது, அவருடைய இரத்தம் சுகமாக்கக்கூடியது. அவரே ஔஷதமாயிருக்கிறார். ஔஷதம் என்று சொன்னால் மருந்து, மெடிசன் என்று பொருள். ஆகவே எரேமியாவிலே வாசிக்கும்போது 30:13 உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. பைபிளே சொல்லுது, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. அப்படி என்றால் இந்த நாட்களில் வந்திருக்கிற கொரோனாவுக்கு ஔஷதம் தேடுறாங்க, இதுவரையில் யாரும் கண்டுபிடிக்கல. மருந்து இதுவரையிலும் கண்டுபிடிக்கல, அதுக்கு மருந்தே இல்லை என்று சொல்கிறாங்க. அப்படி என்றால் வேதம் அதுதான் சொல்லுகிறது, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை என்று சொல்லி எரேமியா 30:13 சொல்லுகிறது அல்லவா? என்ன செய்வது? இது எப்படி? இது தேவனுடைய கோபாக்கினையா என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது ஏசாயா 26:20 சொல்லுகிறது, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். சினம் கடந்து போக மட்டும், இந்த வாதை, இந்த வைரஸ் கடந்து போக மட்டும் உன் அறை வீட்டிலே போய் ஒளித்துக்கொள். அரசாங்கம் இதை தான் சொல்லுகிறது. ஒளித்துக்கொள், உன் வீட்டிலே முடங்கி இரு, வெளியே வராது. இந்த கிருமிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை, இதுக்கு ஔஷதம் இல்லை. இதுக்கு ஒரே வழி, வீட்டிலே உள்ளே அறை வீட்டுக்குள்ளே இரு. சினம் கடந்து போகிறது போல இந்த வைரஸ் நிச்சயம் கடந்து போகும். அது எப்படி வந்ததோ அப்படியே அது மறைந்து போகும். ஆகவே தேவன் தான் நமக்கு ஔஷதம், அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஔஷதம். ஆனால் தான் ஒரு வார்த்தை சொல்லும், அது மருந்தாக அந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஞானி எழுதுகிறான், எதெல்லாம் ஔஷதம் என்று ஞானி எழுதுகிறான். ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம் என்று சொல்லி நீதிமொழிகள் 12:18. ஞானம் உள்ளவர் என் ஆண்டவர் ஒருவரே. இந்த உலகத்தில் ஞானிகள் இருக்கிறார்கள், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம். ஆனால் மருந்து, இந்த கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க ஒரு ஞானியும் இல்லை. என் ஆண்டவரால் இது முடியும். ஆகவே அவருடைய வார்த்தை ஔஷதமாய் இருக்கிறது. ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் என்று நீதிமொழி 13:17. ஸ்தானாதிபதி என்றால் அம்பாசிடர், உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. இந்த ஸ்தானாதிபதி மூலமாக தேசமே சுகவாழ்வை காண முடியும். ஆகவே உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. நம்முடைய தேசத்தில் அம்பாசிடர் இருக்கிறார்கள், நம்முடைய தேசத்தினுடைய அம்பாசிடர் மற்ற நாடுகளிலும் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களால் தேசம் பாதுகாக்கப்படும். இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம். சிலருடைய சொற்கள் குத்துகிற பட்டயம் போல இருக்கும், அது காயத்தை ஏற்படுத்தும். ஆனால் இனிய சொற்கள் இருக்குது பாருங்க. இந்த செவிலியர், மருத்துவர் ரொம்ப இனிமையாக பேசுகிறாங்க, பேஷண்ட்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. அவங்க வார்த்தையே சுகப்படுத்துவதை போல் ஔஷதமாக இருக்குது. ஆகவே இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதம் என்று சொல்லி
நீதிமொழிகள் 16:24 சொல்லுகிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனாவால் தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் அநேகர் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உன் அறை வீட்டுக்குள்ளே இருக்கிற நீ பயப்படாதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. மனமகிழ்ச்சி ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. மனமகிழ்ச்சி எல்லா ஔஷதங்களை காட்டிலும் நல்ல ஔஷதமா. எங்கே இருந்தாலும் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்களை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சோர்ந்து போய் விடாதீர்கள். சோர்வு உங்களுக்கு பலவீனத்தை உண்டாக்கிவிடும். அடைந்து கிடக்கிறோமே என்று சொல்லி நினைக்காதீர்கள். மனமகிழ்ச்சியாயிருங்கள், அதுவே நல்ல ஔஷதம் என்று நீதிமொழிகள் 16:22 சொல்லுகிறது. என் ஆண்டவர் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். எப்படி? சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். நோய்கள் விலகினாலே நமக்கு மனமகிழ்ச்சி தான். சிலருக்கு சில நோய் அப்படி வந்தோன்னு அது பயத்திலேயே நடுங்கி போய் விடுகிறார்கள். அப்படி என்னை ஒன்றும் செய்யாது என்ற அறிக்கையோடு கூட நீங்கள் வாழ்ந்திருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி வரும். அது ஒரு நல்ல ஔஷதமாக, மெடிசனாக உங்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். என் ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கைவிடாத ஒரு பரிகாரி நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பரிகாரியை விட்டு விடாதீர்கள். ஆசா அந்த பரிகாரியை விட்டுவிட்டு உலகத்தின் பரிகாரியை நாடினான். அவன் நோவு அதிகமாகி மரித்து போனான். ராஜாவாகி ஆசா, நீங்கள் தேவனை நம்பியிருங்கள். அவர்தான் உங்களுக்கு பரிகாரி, அவர்தான் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், உங்களுடைய வியாதியை நீக்கக்கூடியவர் அவர்தான். உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காக்கிறவர் அவர் ஒருவரே. ஆகவே அவர் மேலே நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த மாதம் முழுவதும் நடத்தின கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, இந்த மாதம் இந்த நாள் மட்டும் எங்களை காத்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் இருக்கிற சில நாட்கள் நாங்கள் புதிய மாதத்துக்குள்ளே போவதற்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு புது பலனை தந்து, ஒரு சந்தோஷத்தை தந்து வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒரு மனமகிழ்ச்சியை தாங்க, அது எங்களுக்கு ஔஷதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி சகல நோய்களை எங்களை விட்டு விலக்குவீர் என்று சொல்லி நாங்கள் கண்டோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீர் ஆண்டவரே சுகத்தை கொடுத்தீரையா, விலக்கினீர், நோயை விலக்கினீர். நன்றி ஆண்டவரே. 12 வருஷமாக வேதனைப்பட்ட வேதனையிலிருந்து விடுதலையாக்கினீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை திமிர்வாதக்காரனாக இருந்த அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை சுகமாக்கினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. குஷ்டரோகியை சுகமாக்கினீர், நன்றி. இவர்களையெல்லாம் தொட்டீரே, நன்றி ஆண்டவர். குருடனை தொட்டீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. பேதுருவின் மாமி ஜுரமாக இருந்த ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கொரோனா நீங்கும்படி எங்கள் தேசத்தின் மீது கட்டளையிடுவீராக. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள்லாம் மகிழ்ந்திருக்க கிருபை தாரும், ஆசீர்வதி. எங்கள் தேசத்தின் தலைவர்களை எல்லாம் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். அவர்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், வழி நடத்துதலும் நாம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மே காட் bless you, மே காட் bless you, மே காட் bless you. Praise the Lord.